அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2024 மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பகை அண்ட் பயம் மாறி லாபம் அன்று வெற்றி கிடைக்க பெரியோர் உறவு தேவை. மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். பகை அண்ட் பயம் மாறி லாபம் அண்ட் வெற்றி கிடைக்க பெரியோர் உறவு தேவை. அப்போ இந்த இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம், பகை பயம் எல்லாம் வரப்போகுது அண்ட் அதோட லாபமும் வெற்றியும் கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட க்ளோஸ் ஆகிக்கணும், ஃப்ரெண்ட் ஆகிக்கணும், அவங்கள்ட்ட ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சகதிக்கு போகிறார். அது கொஞ்சம் வீக் ஆகிறார், நீச்ச வீட்டை நோக்கி போகிறார். இப்போ 20ஆம் தேதியே 20/2 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அது வேறு எதிர்பாராமல் ஏதாவது ஒன்று செய்கிறதுங்கிறது பேசுகிறதுங்கிறது உங்களை அறியாமல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் புத்திசாலிகள், பேச்சு ஓவராக தான் இருக்கும். மிதுன லக்னம் உண்டு மிதுன ராசிக்கு. பட் அதுக்கேற்றபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்களான்னா இருக்க மாட்டீங்க. அது ஒரு இப்படியும் அப்படியும் உள்ள கோள்ங்கிறதால ஒரு ஸ்ட்ராங்னஸும் இருக்காது. பட் பேசிடுவீங்க, பேச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு அப்படியே செயல்பாடு ஸ்ட்ராங்காக இருக்குமா, அப்படி நீடித்து இருப்பீங்களா, சொல்கிறத கரெக்டாக செய்வீங்களாங்கிறதுல குழப்பம் வரும். 20/2/2024 அன்றே அவர் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் போடுறார். 9ஆம் இடம் நல்லா இருக்குமே சார் அப்படின்னா, எஸ், 9ஆம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே 7/3/2024 அன்றே கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுறார். அது நீச்ச வீடு. ஸோ நீச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப பாவகப்படி நல்லது 9ஆம் பாவம் அண்ட் 9ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இருக்கிறது, தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது தான். பட் நீச்ச வீட்டை நோக்கி போகிறதால வலிமையற்று தான் இருப்பார். அடுத்து 7/3/2024 அவர் நீச்ச வீட்டுக்கு போயிடுறார். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும். மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள், ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஜெப தியானத்தை பிடிச்சிக்கணும். எல்லாம் அவன் செயல் பார்த்துக்குவான். நம்ம பாட்டுக்கு ஏதோ அமைதியாக என்ன செய்ய முடியுமோ செய்வோம். இது இன்னும் பொதுவிலேயே நீங்கள் பயந்தாங்குழி சிக்கல் வரும். இதில் பகை பயம் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் பதட்டம், என்ன நடக்குமோன்னு பீதி வரும், நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. அந்த வேலைலாம் வேண்டாம். அது நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சாதான் அது உங்களுக்கு பேக்ரவுண்டு, இல்லாட்டி உள்ளுக்குள்ளே அந்த சூப்பர் பவர் இருக்குதுன்னு அதை உணர்ந்துட்டிங்கன்னா அதுக்கு தான் ஜெப தியானம் பண்ண சொல்கிறேன். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க. யார்ட்டையாவது தீட்சை வாங்கியிருக்கீங்க, மந்திர உபதேசம், இல்லாட்டி ஏதாவது யோகா பிராணாயாமம், ஏதோ ஒரு டெக்னிக், ஒரு ஆன்ம சாதனையை பிடிக்கிறீங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறப்ப அதை கான்ஃபிடென்ட் வந்துடும். அவர் இருக்கார், நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வந்துடும். அதனால் பகை பயத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. பார்த்துக்குவோம், அவர் பார்த்துக்குவார், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் செயல்படணும். அப்போ தான் லாபமும் வெற்றியும் உங்களுக்கு வரும். இல்லாட்டி சிக்கல். அது உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சூப்பர் பவர் மட்டுமல்ல, உங்களுக்கு மேலே உள்ளவங்க பெரியவர்கள், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், அதிகாரத்தில் பெரியவர்களாக இருக்கலாம். அது மாதிரி ஆளுங்களோட ஒரு சுமூக உறவு. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சில டைம் நீங்கள் இப்போ பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் நீச்சமாகிறப்ப பதட்டத்தில் பயத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செஞ்சிட்டேன், பேசிட்டேன்பாங்க. அந்த வேலை வேண்டாம். ஏன்னா ராகுவோட வேற சேர்ந்துருக்கு. அது மனசில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தையும் திருப்தியையும் தரக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் பயந்தான், குழப்பம்தான் மேலோங்கும். புத்தியில் என்ன நடக்குமோ அப்படின்னு. ஆனால் அது விபரீத ராஜயோகமாக தான் நடக்கும். அதுக்கு ஆன்ம சாதனையை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 8/3/2024 அன்றே 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போயிடுறார். அப்போ அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் 2 லிங்க் ஆகுது.
சூப்பராக இருக்கும். ஏன்னா சனி பகவானோட போய் சேர்றப்ப 5-9 கூடையவர்கள் அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அண்டு 3ஆம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே இருந்துட்டு பார்க்குறப்ப ஒரு திருப்தி வந்துடும். ஆனால் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அலட்சியப்படுத்துகிற மாதிரி அவங்கள இது பண்ணுற மாதிரி பண்ணிடுவீங்க. அதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் பெரியோர் உறவு தேவை அப்படின்ட்டு இருக்கேன். எடுத்தேன் கவுத்தனே, நம்ம இவங்க தானே, நம்ம பாஸ் தானே, அவர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்காரு, நல்லா நம்ம மேலே அபிப்பிராயம் வச்சுருக்காருன்னு லூஸ் டாக்காக ஏதாவது பேசி அவர்கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்திக்க கூடாது. அது சிக்கல் வரும். என்ன நீங்கள் பயப்படணும், பகை வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு ஆன்ம சாதனையோடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தடுத்துக்குவீங்க. சூப்பராக இருக்கும். இந்த மகர சுக்கிரனாக இருக்கின்றவர் கும்ப சுக்கிரனாக மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ரெண்டுமே லிங்க் ஆகிறதால சூப்பராக இருக்கும். ஓரளவு அந்த பயம், அந்த பகை இதெல்லாம் விலகிற மாதிரி ஒரு தைரியம் வரும் கண்டிப்பாக. இந்த சுக்கிரன் அந்த 9ஆம் இடம் போகிறப்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-11 கூடையவன் உச்சமாக இருக்கிறான் 8ஆம் இடத்தில். இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்ததிபதிங்கிறதாலே பகை, விரோதம், நோய், கடன், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் அது 8ல் இருக்கிறப்ப எதிர்பாராமல் அதெல்லாம் வரும். வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தான் கொடுக்கும். அதை எப்படியோ இப்படி முடிச்சிட்டோம்ல, அப்படி செஞ்சிட்டோம்ல, இப்படி தானா, அதுக்கு தான் அந்த ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 20ஆம் தேதி இருக்காங்க. அப்புறம் அந்த பயிற்சி ஆகிறப்ப செவ்வாய் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார் அங்கே 8ஆம் இடத்துல. அதனால் விபரீத ராஜயோகம்னு, ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் செயல்பாடுக்கு தகுதிக்கு மீறியது இல்லாட்டி எதிர்பாராத நல்லது நடக்கிறது, அதன் மூலம் பெரிய அளவு லாபம் கிடைக்கிறத கண்டிப்பாக செய்வார். செவ்வாய் கிட்டத்தட்ட 16/3/2023 வரைக்குமே அந்த 8ஆம் இடத்துல இருக்காருங்க. சூப்பராக. அதனால் விபரீத ராஜயோகத்துக்கு அவர் கேரண்டி. அதுவும் உச்சமாக இருப்பது லாபம் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும், பக்காவாக இருக்கும். அதனால தான் வெற்றி அண்டு லாபம் கிடைக்க பெரிய ஒரு உறவு தேவைன்னு அவங்கள்ட்ட மறைச்சிக்க கூடாது. ஓரளவு சக்ஸஸ், ஓரளவு இது கிடச்சிருச்சு, கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சுனாலே மறைப்பீங்க, இஷ்டத்துக்கு பேசுவீங்க. இந்த புதனோட இயல்பு புத்திசாலித்தனம். இன்னும் தோணிச்சு பேசிட்டேன் சொல்லிட்டேன்னு அவங்க எதிராளி என்ன நினைப்பாங்க, பெரியவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றிங்கிறத இந்த மாதம் கவனத்தில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. 8, 9, 10 இந்த பாவகங்கள் ஆரம்பத்தில் 8, 9 பாவகங்கள் வலுக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது 9, 10 பாவகங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடியதில் புகழ், வெற்றி, லாபம் கிடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் அந்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. என்ன இந்த 6ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப 8ஆம் பாவம் வலுக்கிறப்பெல்லாம் எதிர்பாராமல் நடக்கும். அதனால் பகை, விரோதம், பயம் இதெல்லாம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்சமாக இருக்கார்ல, அப்போ பகை விரோதம்லாம் வரும். பேச்சில் பொதுவில் நீங்கள் ஓவராக பேசுவீங்க, பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அமைதியாக சாந்தமாக பெரியோர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறது, இதை பண்ணிட்டாலே இந்த மாதம் உண்மையிலேயே ஆச்சரியமாக ரிசல்ட்டை பார்க்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை திறமையில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இது ஒர்க் அவுட் ஆகுதா, இது நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா அப்படின்லாம் பயங்கர குழப்பங்கள் வரும். ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னாலும் வராது. ஏன்னா அந்த கேது உங்களுக்கே தெரியாது, என்னமோ தோணிச்சு செஞ்சேங்கன்னு, அது மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நன்மைகள் நடக்கும். ஆனால் உழைப்பை போடணும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப அந்த உழைப்பு, உங்கள் வித்தை திறமையே நீங்கள் காட்டணும். அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு 7, 10 கூடைய உங்களுக்கு பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கக்கூடியவனும் 11ஆம் இடத்துலேருந்து கோச்சார ரீதியாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால கூட்டாளிகள், பிறர் சூழல் வழியாக, தொழில் வேலை வழியாகலாம் பெரிய அளவு லாபங்கள், நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் செயல்படும் பொழுது பெரிய அளவுக்கு காரிய வெற்றி, லாபம், புகழோடு கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன், அது பெரியவற்ற உறவு வேணும்னு சொல்லியிருக்கேன். பகை, பயம் மாறி லாபம் அன்று வெற்றி கிடைக்க பெரியோர் உறவு தேவை. இந்த இதை மனசில் வச்சுட்டிங்கன்னா இந்த அறிவுறுத்தலை அந்த மாதம் ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சிட்ருக்கிற
அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் பெரியவங்கள்ட்ட பகைச்சிக்க மாட்டாங்க. பகை விரோதம் வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. அவர் பார்த்துக்குவார். எப்படியோ நம்மளுக்கு வெற்றி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துடும். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.